கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு இருக்கா? நீங்க கேஸ், பிளாட்டிங், பேட் ஸ்மெல், ஃபிளாட்லன்ஸ் மாதிரி சஃபர் இருப்பீங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பாசிபிள் செகண்டரி டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோன் கிளியர். உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் மாதிரி ஹார்மோன்ஸ் உங்க ஸ்டூல்ஸ் வழியா தான் பாஸ் ஆகும். அது கான்ஸ்டிபேட்டடா இருக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் ரீசர்க்குலேட் ஆகி உங்களுக்கு ஆக்னே, மெலாஸ்மா, சொரியாசிஸ் மாதிரி ஸ்கின் டிசார்டர் வரக்கான சான்சஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர்ஸ், ப்ளீடிங் இது மாதிரி வரக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மெயின் ரீசன் எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ரொம்ப நேரம் கட்டி கிடக்கிறங்காட்டி பேட் பாக்டீரியா ஓவர்க்ரோத் நடந்து அந்த pH ஃபிளக்சுவேஷன் வரதுனாலதான். தேர்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைடல் டெண்டன்சி மாதிரி தாட்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் செரட்டோனின் அதோட ஃபிளக்சுவேஷனுக்கு முக்கியமான ரீசன் கான்ஸ்டிபேஷன். ஃபோர்த் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பைல். உங்க பைல பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஃபைல்னு சொல்லுவாங்க. உங்க டைஜஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பைல் தான். பைலோட செகண்டரி டிஃபரன்சியேஷனுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது கோலன் தான். சோ கோலன்ல நடக்கிற பேட் பாக்டீரியா ஓவர்க்ரோத்னாலையும் டிஃபரன்சியேஷனாலையும் பைலோட எஃபிஷியன்சி குறையுது. அதனால கூட உங்களுக்கு லிவர் டிசார்டர் வரக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இதனாலதான் சொல்றோம், என்ன டிசீஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ண வேண்டியது உங்க கட்டு தான். கான்ஸ்டிபேஷன் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ்.